Hello everyone, welcome to TAF IAS Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா SSC exams. So அதுக்கான ரிலேட்டட் டாபிக்ஸ் பத்தி இனிமே வந்து ஃபர்தரா வர டேஸ்ல வந்து கிளாसेस பார்க்க போறோம். So அத பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? So SSC exams இப்போ நிறைய வந்து அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. So CHSL அதுக்கு அப்புறம் GD ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் ஸோ இந்த மாதிரி SSC எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இப்போ கிளாஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸில் ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்துட்டு நம்ம மந்த்லி வைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ Jan to அக்டோபர் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்ததில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஸோ வந்து ஒரு நேஷ்னல் அஃபேர்ஸ்னால் நேஷ்னல் அஃபேர்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு பார்த்துலாம் அது ஒரு ரீகால் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து மெயின் சேனலில் இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இனிமேல் இந்த வீடியோஸ்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து TAF 360 இங்கிலீஷ் சேனலில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ TAF 360 இங்கிலீஷ் சேனலில் ஏற்கனவே நம்மளோட இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இனிமேல் வந்து அதில் தான் SSCக்கான இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸும் வந்து வரப்போகுது. ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பரோட கரண்ட் ஈவெண்ட்ஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இருக்க எல்லா டம்பான கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வந்துட்டு இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா வந்து பிகாஸ் நோபடி இஸ் தேர் ஃபார் யூ டு டூ இட். ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களை புஷ் பண்ணாதான், நீங்கள் உங்களை வந்து ஒரு மாதிரி ஸ்லக்கியாக லேசியாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை புஷ் பண்ணி டக்குன்னு ஒரு ஒர்க்கை வந்து பண்ணி முடிச்சு பாருங்கள். டக்குன்னு நம்மளுக்கு அதோட வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிடும் மைண்டு. இல்லைனா நம்மளுக்கு அப்படியே டம்ப் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே இருந்தோன்னா நம்ம எந்த ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியாது ஃப்ரீயாக. ஸோ அதனால் வந்து புஷ் யுவர் செல்ஃப். நமக்கு இப்போ நம்ம ஆஸ் அ அஸ்பைரன்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்கும். சரியா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ இருக்க வேலையை டக்கு டக்குன்னு நீங்கள் தான் உங்களை புஷ் பண்ணி அந்த ஒர்க்கை டக்குன்னு முடிச்சுட்டே இருங்க. ஸோ நம்ம எந்த பிளேஸில் இருக்கணுமோ அந்த பிளேஸில் கண்டிப்பாக வந்து காட் கொண்டு போய் வச்சுருவார். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ட்ரோ ரொம்ப ஓவராக கொடுத்துட்டோம், போதும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கரண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டண்டானதோ அது எல்லாமே பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ் இப்போ எதுக்கு இதை எழுதுகிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து கரெக்டாக நேஷ்னல் அஃபேர்ஸாக அது உங்களுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து நீட்டாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ வந்து இன்றைக்கி இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ரோடு. ஓகேவா? ஸோ வந்து ஒரு ரோடு வந்து ஒரு மார்க் வந்து நேமை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு ரோடு அப்படிங்கிறது வந்து என்னென்ன ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி மார்க். மார்க்னா வந்து இட்ஸ் அ ரோட் ஆர் ரூட். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஒரு பிளேஸ், அதை வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நரேந்திர மோடி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இது யார் இப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் சிக்கிம் கங்கா பிரசாத் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது பிட்வீன் டூ எந்த பிளேசஸ்க்கு லிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பிளேஸோட லிங்க் ரோடாக இருக்குன்னா வந்து சொமாங்கோ லாக்கா அண்டு கேங்டாக். ஸோ வந்து நார்த் கேங்டாக்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த யங்நாஸ்லா கிராம் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த மார்க் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பிட்வீன் டூ எந்த பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா சொமாங்கோ லாக்கா அண்டு கேங்டாக். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பிளேஸாக இருந்தாலும் இந்த ரோடு வந்து எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாதுலா பார்டருக்கு வந்து ஈஸியாக வரக்கூடிய டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஸோ ஜவஹர்லால் நேரு ரோடுன்னு முன்னாடி இருந்துச்சு, இட்ஸ் ரீநேம்டு ஆஸ் நரேந்திர மோடி மார்க் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் போட் built for Kochi water metro project in Kerala. So Kochi water metro project வந்து கேரளாவில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு எலக்ட்ரிக் போட்டை வந்துட்டு இங்கே வந்து அன்வைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா, எலக்ட்ரிக் போட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேட்ரி வழியாக எலக்ட்ரிக் போட் வந்து இயங்கக்கூடியது வந்துட்டு இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து 76 ரூட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியும். அண்ட் ஆல்சோ 38 டெர்மினல்ஸ் வரைக்கும் போக முடியும். அண்ட் 23 போட்ஸ் வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் போட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொச்சி மெட்ரோ ப்ராஜெக்ட் கீழே வந்து கொண்டு வரது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கேரளா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO 64th ஃபவுண்டேஷன் டே. So DRDO, we already know that is Defense Research and Development Organization is DRDO. So defense oda research இன்னும் என்ன equipments கொண்டு வரலாம், இன்னும் என்ன ஏர்கிராஃப்ட்ஸ் ஹெலி என்னென்ன கொண்டு வரலாமோ ஸோ அது எல்லாமே பண்ணக்கூடியதான் வந்து இந்த DRDO. அதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாமோ அது. சரியா, ஸோ இவங்க என்னென்னா இவங்களோட 64th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எப்போனா Jan 1, 2022. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1958 வந்து டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. 1958 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேர்மேன் ஆஃப் திஸ் DRDO யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி தான் சேர்மேன். ஓகேவா, ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ 64th ஃபவுண்டேஷன் டே வந்து Jan 1, 2022. ஓகே, சரி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். on to next current event. ஸோ என்னென்னா வந்து தர்மேந்திர பிரதான் பதே பாரத். ஸோ பதே பாரத் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 days ரீடிங் கேம்பைனஸ் பதே பாரத் அப்படிங்கிறது. ஸோ பதே பாரத் ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறது பதே. ஸோ அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறது படிக்கிறது தான் டக்குன்னு சொல்லுவோம் கலவைக்கில். ஸோ வந்து 100 days ரீடிங் கேம்பைன். ஸோ Jan to April வரைக்கும் இது நடந்திருக்கு, முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம இப்போ கரண்ட் டிசம்பரில் இருக்கோம். we are seeing the current events of January month. ஓகே, ஸோ அதனால் வந்து January to April கூட நடந்திருக்கு. இட்ஸ் எதுக்கு ஒரு பேரலாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரினா வந்துட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2022க்கு வந்துட்டு அதில் வந்து ஸ்டெப்பை அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற வகையில் வந்துட்டு இந்த 100 days கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும், பிரதான் பதே பாரத்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் 100 days ரீடிங் கேம்பெயின். ஸோ யார் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தர்மேந்திர பிரதான் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி ஏற்கனவே வந்து மணிப்பூர் இம்பாலில் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்குது. ஸோ 2018 வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து 2005 நம்ம தமிழ்நாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நேஷ்னல் லெவல் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம மணிப்பூர் இம்பால் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இப்போ பார்த்தீங்கன்னா we are having another one sports university that is மேஜர் தயான்சந்த் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. மேஜர் தயான்சந்த்னா நம்மளுக்கு தெரியும் ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னா மேஜர் தயான்சந்த் தான். ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். August 29, 2012 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அவரோட பிறந்த இயர் 1905. ஓகேவா, ஸோ வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து எங்கே இப்போ வந்து அன்வைல் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மீரட் யூபியில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். ஸோ செமிகண்டக்டர்னால் என்ன, இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை விச் இஸ் அவைல் ஃபார் தட், அது வந்து மட்டும் அனுப்புறது வந்து அதை மட்டும் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து செமிகண்டக்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா கோஆப்ரேஷனில் ஒரு பெரிய அளவில் ஒரு இருக்க மாதிரி அதான வைப்ரண்ட்டை வந்து காட்டுறதுக்காக பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்ம வந்து இதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு செமிகண்டக்டர் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேஃபர் டைப்பில் ஒரு செமிகண்டக்டரை நம்ம பண்ணுறோம். ஓகேவா, இட்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு தின் லேயரில்
வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த செமிகண்டக்டர் வந்து அதான் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது. சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு கொடுக்குற மாதிரி அதில் வந்து எது இருக்குதோ அண்ட் ஆல்சோ வந்து எவ்வளோ வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற மாதிரி அதை ஒர்க் பண்ணுறதுக்கான ஒன்று. அதை வேஃபர் ஃபேப்ரிகேஷன் புதுசாக கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். வேறு எதுவும் குழப்பிக்க வேணாம். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து அஸ்வினி வைஷ்ணவ், நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் அஸ் வெல் அஸ் ரயில்வேஸ் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லடாக் லோசர் ஃபெஸ்டிவல். ஸோ லடாக் இருக்குல்ல, லடாக்கோட ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட இந்த திபெத்தியன் லூனார் ஆரம்பிக்கிற அந்த கேலண்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், தட் இஸ் நியூ இயரை பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த லோசார் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. லோசார்னா நியூ இயர் இஸ் த மீனிங் ஃபார் தட். ஓகேவா? ஸோ திபெத்தியன் புத்திஸ்ட் நியூ இயர் அப்படிங்கிறது தான் லோசார் ஃபெஸ்டிவல் லடாக்ல செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ செலிப்ரேட்டட் பை புத்திஸ்ட் கம்யூனிட்டி இன் தி லடாக் ரீஜியன். ஓகே, ஸோ அதான். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் 3.0. ஸோ நீட் 3.0 அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நீட் இல்லை, இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி 3.0 is this NEET. ஓகே, ஸோ இந்த நீட்டை வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ 3.1 சொல்லும் போதே தெரியும் இட்ஸ் அப்கிரேடேஷன், முன்னாடியே நம்ம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுடெக் சொல்யூஷன் அண்ட் கோர்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் அஸ் வெல் அஸ் அதர் ஸ்கூல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஜுடெக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ நம்ம கூட ஒரு எஜுடெக் சொல்யூஷன்ஸ், ஸோ பைஜூஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு எஜுடெக் சொல்யூஷன்ஸ் எல்லாம் அந்தமாரி ஒரு கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறது தான். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இது எது மூலிமா அவங்க தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், தே ஆர் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் எஜுகேஷன், தட் இஸ் நீட். ஸோ நீட் 3.0னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கிவிங் எஜுடெக் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆல்சோ courses for students who and all studying in government schools as well as the other schools. ஸோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடியது அவங்களுக்கான டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸை கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்டு CSE இந்தியாஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSEனா என்னென்னா வந்து காமன் சர்வீஸ் சென்டர்ஸ்னு இருப்பாங்களா, சில பேர் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த CSEs அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லெவலில் ஒரு சர்வே எடுத்து அங்கே இருக்க கல்ச்சர்ஸை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி இன்னமும் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வே எடுத்து, அதோட நேம் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரோ கயான் மேரி தரோஹர் அப்படிங்கிறது தான் அதோட நேம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எவர் கல்ச்சுரல் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CSEs அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல் டு நேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் கண்ட்ரோல்னால இட்ஸ் அ பவர் சிஸ்டம், பவர் ஜென்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ மல்டிப்புளாக நம்ம வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது சர்டைன் அமௌண்ட் தான் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து பவர் எப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அந்த பவர் நியூ ரெனியூவபிள் மினிஸ்டர் ராஜ்குமார் சிங் வந்தால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது டு மெயின்டைன் அண்ட் கண்ட்ரோல் இந்தியாஸ் பவர் சிஸ்டமாக வேரியஸ் மல்டி பிளேயராக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ தேவையான அளவு வந்து இது பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் 500 gigawatt நான் ஃபாசில் ஃபியூயல் 2030 வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட்டட் பை பொசாக்கோ. சரியா? போஸ்கோ கிடையாது, இது வந்து பொசாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ வந்து பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க 2030 நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் லைக் வந்து சோலார் எனர்ஜி, விண்டு, இதெல்லாம் நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் தான். ஸோ அது மூலிமா வந்து 500 gigawatt ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல்.
ஸோ நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th எடிஷன் வந்து புதுச்சேரியில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வழியாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜான்வரியில் நடந்துச்சு. ஓகே, ஸோ புதுச்சேரியில் 18 to 22 ஏஜ் குரூப்ஸில் இருக்க ஒரு 500 யூத்ஸ் எடுத்து அவங்களுக்கான ஈவெண்ட்ஸ் தே கண்டக்டட். ஓகேவா, ஸோ அதில் வந்து பிஎம் மோடி வந்து கரெக்டாக வந்து புதுச்சேரியை செலக்ட் பண்ணி அங்கே நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நம்ம இங்கே நோட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MSME டெக்னாலஜி சென்டர் அண்டு காமராஜ் மணிபவன். இட் இஸ் அனதர் கண்டஃபேஸ். என்னென்னா அப்படியே வந்து இந்த 25th எடிஷன் ஆஃப் நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல்லே பார்த்தீங்கன்னா வந்து இந்த MSME அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஸோ அதுவும் அண்ட் ஆல்சோ காமராஜரோட மணிமண்டபம், இது ரெண்டுத்தையுமே வந்து விர்ச்சுவலி வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, டெக்னாலஜி இந்த MSME டெக்னாலஜி சென்டரையும் இதையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அதே டேயில். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இந்த நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் பிரைம் மினிஸ்டர் செலக்டட் அண்ட் இந்த இயரில் எங்கே நடந்துச்சுன்னா அது புதுச்சேரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் யோகா அகாடமி. ஸோ யோகாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க நிலமையில நம்ம வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் யோகா அகாடமிங்கிறது நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்குன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சர்பானந்தா சோனாவால் இஸ் த யூனியன் மினிஸ்டர் ஃபார் திஸ் அண்ட் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆயுஷ் நம்மளுக்கு தெரியும். ஆயுஷ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம். ஸோ வந்து யோகாவை ப்ரொமோட் பண்ணோம். யோகா வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா அகாடமி ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் உஜாலா கம்ப்ளீட் 7 years. ஸோ உஜாலா அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து உணர்ஜோதி பை அஃபோர்டபுள் LEDs ஃபார் ஆல். ஸோ வந்து LEDs லேம்பை வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா, இட்ஸ் அ உஜாலா ஸ்கீம். ஸோ வந்து நம்ம அது மூலிமா வந்து கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுறது, அதுதான் மெயினாக வந்து வி நீட் டு ஃபோக்கஸ். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் ஸ்கீமோட ஐடியா. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2015 லான்ச் பண்ண இந்த உஜாலா திட்டம் மூலிமா LED லேம்ப்ஸ்லாம் வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ் லேம்ப்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்து போய் சேர்ந்து எவ்ரி இயர் வந்து வி ஆர் சேவிங் தி எனர்ஜி 48 பில்லியன் kWh எனர்ஜியை வந்துட்டு வி ஆர் சேவிங் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TS திருமூர்த்தி. TS திருமூர்த்தி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ சிவில் சர்வன்ட் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இட்ஸ் அ பெர்மனண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் இந்தியா. எதுக்குன்னா யூஎனுக்கு. ஓகேவா, ஸோ இருந்தார். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா TS திருமூர்த்தியை வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கவுண்டர் டெரரிசம் கமிட்டி இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு இவர் வந்து ஒரு சேர்பர்சன், ஒரு மெம்பராக வந்து அதில் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபார் 1 year. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். TS திருமூர்த்தி தான் வந்துட்டு இப்போ ஒரு சேர் மெம்பராக அதில் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபார் 1 year. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SAR. ஸோ சார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் டு லான்ச் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அதர்வைஸ் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரலாம், நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகேவா, அந்த இந்தந்த சிட்டிஸை இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது. ஓகேவா, இதை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸை மாற்றுறது அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு மிஷன் தான் இது. ஓகே, ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம். அதில் ரிசர்ச் பண்ணி இன்னும் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பண்ணுறது. ஸோ இதில் வந்து மெயினாக எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து இந்த MOHUA அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ 15 இந்தியன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த SAR அப்படின்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமியா டுவர்ட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஸோ யார் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின் வந்தால் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் லூசுங் நம்சுங் ஃபெஸ்டிவல். ஸோ சிக்கிமில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து லூசுங் நம்சுங் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு தே ஆர் செலிப்ரேட்டிங். ஸோ அதில் வந்து இவங்களோட சேர்ந்து வேறு எந்த கண்ட்ரீஸில் செலிப்ரேட் பண்ணால் பூட்டான் அண்ட் நேபாளும் வந்து இதே ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 3 countries-க்கான ஃபெஸ்டிவல் அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர்பால் திவாஸ். ஸோ வீர்பால் திவாஸ் அப்படிங்கிறது வந்து யாரை செலிப்ரேட் பண்ணி வி ஆர் ஆனுவலி செலிப்ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிற 10th சிக் குரு நம்மளுக்கு இருக்காரு. அவர் வந்து போயட், ரைட்டர் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறையா
ஃபிலாசபி எல்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து அவரோட சன்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய வாரியர்ஸாக பஞ்சாப் ரீஜியன்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து அது மூலிமா ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்கள ஞாபகப்படுத்தாமல் வந்து December 26 ஆனுவலி வந்துட்டு நம்ம என்னென்னா வந்து 4 sons ஆஃப் கோபிந்த் சிங் ஜியோட இந்த 4 சாஹிப்ஸாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீர் பால் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ வீர் பால் திவாஸ்னு கொஸ்டின் வந்தால் December 26. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா. குருகிராம் ஹரியானாவில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சுன்னா ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு ஹப் அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல அதுக்கு அங்கே என்ன வேணும்னாலும் வந்து ஹெலிகாப்டர்ஸ் அதர்வைஸ் வந்து ஏவியேஷன் ரிலேட்டடாக என்ன விதமான வந்துட்டு டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிஹப் வித் ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதுதான் வந்து ஒன் பிளேஸ் ஃபார் ஹெலிகாப்டர்ஸ் தான் அந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா இஸ் த ஹெலிஹப் வித் ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேவடியா ஸ்டேஷன் ஆஸ் எக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கேவாடியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த 182 meters ஹைட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு அது இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேஷன் இதை ஏன் மெயினாக பார்க்குறோன்னா அது அந்த ஸ்டேஷன்லேருந்து டேரக்ட் டு ரீச் அந்த அவரோட அந்த ஸ்டாச்சு போகிற மாதிரி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனோட நேம் வந்துட்டு இப்போ வந்து சேஞ்ச் ஆகுது. அதான் வந்து எக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாபு 40. ஸோ குலாபுங்கிறது வந்து ஒரு ஃபீமேல் பியர். ஓகேவா, ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 years ஆயிருக்கு. ஸோ அது இந்த இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஃபீமேல் ஸ்லாத் பியர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் விஹார் நேஷ்னல் பார்க் ஜூ. ஓகேவா, ஸோ போபால் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ இறந்துட்டு சரி ஆர்ச்சரி நியூஸாக பார்க்குறோம். ஸோ வந்துட்டு இட்ஸ் அ ஓல்டஸ்ட் பியர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ குலாபா 40. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KVIC உத்தரப்பிரதேஷ். ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் ஸோ யூபியில் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கசியாபாத் யூபியில் வந்து ஒரு மொபைல் ஹனி ப்ராசஸிங் வேனை வந்து விட்டுருக்காங்க. சரியா, ஸோ அது மூலயமா வந்து இந்த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிறையா பேர் யூத்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வேலை வாங்கி தர மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஒர்க் பண்ணி 300 kgs ஆஃப் ஹனி வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா, ஸோ எங்கே இருந்தால் கசியாபாத் உத்தரப்பிரதேஷில் தான் இதை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் மொபைல் ஹனி ப்ராசஸிங். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே. ஓகேவா, ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட் அப்னா தெரியும். ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தென் ஸ்டார்டிங் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ இது இந்த ஸ்டார்ட் அப் ஸோ நியூவாக ஒன்று பண்ணுறது. ஓகேவா, ஸோ இது வந்து நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறத வந்து January 16 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி வந்துட்டு லோக்கல் லெவலே இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இனோவேட்டிவாக வந்து நம்ம இருக்கணும். சரியா, ஸோ வந்து இனோவேட் ஃபார் இந்தியா, இனோவேட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து வெளியில் தர மாதிரி இனோவேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே இப்போ January 16. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காதி நேஷ்னல் ஃப்ளாக். ஸோ காதி வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணி என்ன அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய நேஷ்னல் ஃப்ளாக் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காதி நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய நேஷ்னல் ஃப்ளாகை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்போ அன்வெயில் பண்ணாங்கன்னா ஆர்மி டே ஆன் January 15, 2022 தான் வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ எந்த ஏரியான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஞ்சிவாலாவில் தான் அதை அன்வெயில் பண்ணி பெருசாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இன் ஜெய்சால்மர் ராஜஸ்தான். சரியா, ஸோ அந்த பிளேஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 225 feet லாங் இருக்கும், 150 feet வைடு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1400 வெயிட். அண்ட் ஆல்சோ வந்து 4500 meters ஆஃப் ஹேண்ட் ஓவன் ஒன். அண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 750 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் வந்து 30 feet வந்துட்டு அந்த அசோகா சக்ரா மட்டும் நடுவில் இருக்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணாம். ஸோ லாஞ்சிவாலா அண்ட் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இன் ஜெய்சால்மரில் இருக்கக்கூடியதான் பிளேஸு. ஸோ வந்து எந்த டேனா ஆர்மி டே January 15, 2022 அன்றைக்கி அன்வெயில் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காதி நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதில் 2019 கம்பேர் பண்ணதை விட இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2022
261 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து ரைசன் ஆயிருக்கு 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் 2021 ரிப்போர்ட் படி. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 1540 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் 721 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் வந்துட்டு ட்ரீ கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கே அதிகமாக எந்த ஸ்டேட்டில் அதிகமாக கவர் ஆகி ஓவராலாக கவர் ஆகிருக்குன்னா ஆந்திராவில் தான் நிறையா வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மிஷன் அமானத். ஸோ ஆப்ரேஷன் மிஷன் அமானத்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃபார் பேசஞ்சர் டு ட்ராக் அண்ட் கெட் பேக் லாஸ்ட் லக்கேஜஸ். ஸோ வந்து திருட்டு போதில் லக்கேஜஸ் அதெல்லாம் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அந்த மிஷன் அமானத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சி அந்த அவங்கள்ட்டே கொடுத்துறது. ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை, மகாராஷ்டிரா, வெஸ்டர்ன் ரயில்வேஸ். ஸோ இதோட டேக் அவேஸ் அடிஷ்னலாக என்ன பார்க்குறோம்னா ரயில்வேஸ் நேஷ்னலைஸ்ட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 இஸ் அ கொஷின். ஸோ இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுறது அந்த கெட்டில் பேக் லக்கேஜஸ் அப்படிங்கிறது எங்கே பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ அந்த மிஷன் பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா அமானத். அண்ட் எப்போ ரயில்வேஸ் நேஷனலைஸ் ஆனிச்சுன்னா வந்து 1951. இந்த மாதிரி 4 கொஷின்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாம்ப் கோவிட். ஸோ கோவிட் முன்னிட்டு என்னென்னு பார்த்தாங்கன்னா வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து கூட இந்தியா 500ன்னு இருக்கும், ஒரு வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கோவேக்சின் அந்த வேக்சின் எல்லாம் வந்து அதில் ப்ரெசென்ட் பண்ணி தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. 1 இயர் கழித்து அதை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார். ஸோ ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் வந்து இட்ஸ் அவார்டு வந்து யாருக்காகன்னா ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் போகக்கூடாது. ஸோ வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைஜீன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியது தான் இந்த அவார்ட் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார். வித்யாலயான்னு சொன்னாலே நம்ம ஸ்கூல் தெரிஞ்சிடும். புரஸ்கார் இஸ் அவார்ட் நம்ம வந்து கொடுக்குறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் எந்த ஸ்கூலாக நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ வாட்டர், ஹைஜீன், சானிடேஷன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்எஸ் கொச்சி. ஸோ ஐஎன்எஸ் கொச்சி அப்படிங்கிற ஷிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசக் எக்ஸசைஸ் வித் ரஷ்யன் நேவியோட இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஷிப். ஓகேவா? ஸோ வந்து இது போர்ட் ஆஃப் கொச்சின் இன் அரேபியா சீல வந்துட்டு இந்த பேசக் எக்ஸசைஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எப்போ கமிஷன் ஆன ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் September 30, 2015 கமிஷன் ஆன ஷிப்பு இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது இண்டிஜினஸாக மேட் பண்ணது மசாகான் டாக் லிமிடெட் மும்பையில் மேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து ரஷ்யாவோட நம்ம எப்போ இருந்து வந்து பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸசைசஸ் பைலேட்ரல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா 2003லேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்ஸசைஸோட நேம் வந்து இந்திரா நேவி இஸ் த நேம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் டைக்ரஸ். ஸோ ஒரு டைக்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோலார் வலி அப்படிங்கிறது தான். ஸோ அதோட 16 இயர்ஸில் 29 கப்ஸ் அதான் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே இருக்குன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ஃபாரஸ்ட் ரீதியாக டிபார்ட்மெண்ட் வந்து அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T15 இஸ் த நேம் ஆஃப் தட் டைகர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைகர் வேர்ல்டே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாதவ் பார்ஜ் பவர். ஸோ மாதவ் பார்ஜ் பவரோட நார்மலாக சொல்கிறேன்னா மேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இதை லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் மினிஸ்டர் வந்து நிதின் கட்கரி லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னென்னா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகக்கூடிய அந்த பேஷண்ட்ஸோட அவங்களோட அந்த ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வருது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களோட டே டு டே லைஃபோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ரொம்ப க்ரானிக்கான டிசீஸ் போகிறாங்களே ஸோ அவங்கள அப்படியே வந்து கண்காணிச்சிட்டே வருது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எதுக்காகனா இந்த மாதிரி கண்காணிச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணுறது. ஸோ இது மேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஹால் அண்ட் மொரீஷியஸ் கவர்மெண்ட். ஸோ ஹால் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து மொரீஷியஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ALHMK அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு மொரீஷியன் போலீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃப்ரம் அவர் ஹால். ஸோ வந்து ALHMK III இஸ் த ஏர்க்ராஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிசர்ச்.
ஸோ ஜாயிண்ட் ரிசர்ச் நம்ம யாரோட பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவும் டென்மார்க்கும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ் க்ரீன் ஃபியூயல்ஸ்க்காக ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ எந்த 2 கண்ட்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம யாரோட பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்மார்க்கோட பண்ணியிருக்கோம். ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ்னால் என்ன, வந்து ஃபியூயல்ஸ் வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஆக்சிஜன் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலிமா வந்து ஃபியூயல்ஸாக யூஸ் ஆகுறது தான் வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ ஓகே, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். என்னென்னா வந்து அமர் ஜாவன் ஜோதி 1971. ஸோ அந்த அமர் ஜாவன் ஜோதி அப்படிங்கிறது வந்து 1971 வந்து இந்த இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சுல்ல, பங்களாதேஷ் லிபரேஷன் டே கூட இருந்துச்சு, வாராக கூட இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்து இந்த அமர் ஜாவன் ஜோதி அதில் யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கல்ல அந்த ஆர்ம்டு பர்சன்ஸ்க்கான ஒரு ஜோதி தான் இந்த அமர் ஜவான் ஜோதி ஃப்ளேம். ஓகேவா? ஸோ நேஷ்னல் வார் மெமோரியல் ஃப்ளேமு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 21, 2022 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அமர் ஜவான் ஜோதியை கொண்டு போய் இந்தியா கேட் இருக்குல்ல, இந்தியா கேட்டில் தான் ஃபுல்லாக நம்மளோட ஆர்மிஸ் யாரில் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த அமர் ஜவான் ஜோதி ஃப்ளேமில் வந்துட்டு இந்த 1971 அப்போ இறந்தவங்களோட நேம்ஸ்லாம் இல்லைங்கிறதுனால இதை கொண்டு போய் அப்படியே அதோட அனெக்ஸ் பண்ணி நம்ம இந்தியா கேட் பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அது எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னா ஜனவரி 21, 2022 பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? PM மோடி டு அன்வைல் 216 feet ஸ்டாச்சு ஆஃப் செயின்ட் ராமானுஜாச்சாரியா. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 feet வந்துட்டு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட நேம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஸோ அதுதான் நேம் ஆஃப் த ஸ்டாச்சு. எங்கே பண்ணியிருக்காங்க? ஹைதராபாத்தில் February 5, 2022 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட ஹைட் வந்து 216. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே இந்த உட்காந்துருக்க ஸ்டாச்சுவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புத்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SWAB ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ இந்த SWAB வந்து ஸ்வீடிஷ் டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து தே ஆர் சப்ளையிங் தி ஆன்டி ஆர்மோர் வெப்பன் 84ங்கிற வெப்பனை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து இட்ஸ் அ நியூ வெப்பன். நம்ம வந்து இதை வந்து அவங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, SWAB. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் ஸ்டாச்சு ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஹோலோகிராம் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ 3-dimensional ஸ்டாச்சு. ஸோ இன்டர்மீடியட் பீம் வரப்போ அது அப்படியே பட்டு ஒரு 3D இமேஜ் வந்து தெரியக்கூடியதான் இந்த ஹோலோகிராம் ஸ்டாச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பராக்ரம் திவாஸ் அப்படிங்கிறது வந்து இவரோட பர்த் ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்தியா கேட்டில் இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அவர் பர்த்டே அன்றைக்கி 125th பர்த் ஆனிவர்சரி அப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து கவர்மெண்ட் டு பில்ட் அடிபத்ரி டேம் டு ரிவைவ் சரஸ்வதி ரிவர். ஸோ சரஸ்வதி ரிவர் நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே 7th century அது வந்து அழிஞ்சு போச்சு வந்து. பட் சரஸ்வதி ரிவரை நம்மளுக்கு தெரியும் வந்து ரிக் வேதாஸில் நம்ம நிறையா வந்து முன்னாடி ஹிஸ்ட்ரியை நோண்டோன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இட்ஸ் அ ஹோலி ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ரிவர் அழிஞ்சிடுச்சு. ஸோ திரும்ப அதை வந்து புதுப்பிக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா கவர்மெண்ட் சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அதிபத்ரி டேமை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுவான்னா வந்து எந்த ஸ்டேட்லாம் வந்து நல்லா குட் கவர்னன்ஸ் பண்ணுறாங்களோ, நல்ல அரசை வந்து பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. யார்? பப்ளிக் கிரீவியன்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து பொதுமக்களோட குறை தீர்ப்பு அந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களா, ஸோ அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ ஆஸ் அ யூடி இந்தியாவில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதில் ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப்பாகவே நல்லா கவர்னன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடி இருக்காங்க.
ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பால் புரஸ்கார் அவார்ட். பால் புரஸ்கார் அவார்ட்னாலே இட்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இதில் நம்ம வந்து என்ன நோட் பண்ணிக்கணும்னா அதோட எத்தனை பேருக்கு போயிருக்கு, எத்தனை ஸ்டேட்ஸில் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 21 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய 29 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட் போயிருக்கு. அண்ட் 15 பாய்ஸ் அண்ட் 14 கேர்ள்ஸ்க்கான அவார்டு தான் இது. ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு அத்தனை பேருக்கு தான் அந்த அவார்ட் போயிருக்கு. ஓகே, அதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைன். கிராஃபைன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி தின்னஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லேயர் ஆஃப் தி வேர்ல்டுனே சொல்லலாம். கிராஃபைன் வந்து கிராஃபைட்டுங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு மோனோ லேயராக இருக்கும். இந்த வந்து எல்இடிஸ்லாம் வந்து மேலே இருக்க அந்த தின் ஷீட்டு, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மேலே இருக்க தின் ஷீட்லாம் இதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதுக்கான ரிசர்ச் இனோவேஷன் சென்டர் வந்துட்டு எங்கே ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்துருன்னா திரிஷூர் கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐஎன்எஸ் குக்ரி. ஐஎன்எஸ் குக்ரி அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் நேவியில் இருந்த ஒரு ஷிப்பு. இப்போ அது டீகமிஷன் ஆகிடுச்சு. டீகமிஷனாக இங்கே வந்து வெளியில் போயிடுச்சு, மியூசியமுக்கு போய் செட் ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா WUTயில் வந்து போய் செட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ டீகமிஷன் எப்போ ஆனிச்சுன்னா ஆன் 23 December 2021, January 26, 2022 அப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நடந்து அதை கொண்டு போய் மியூசியமில் வச்சுட்டாங்க. அதான் நம்ம பார்க்குறோம் குக்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சான்சட் ஆப். சான்சட் ஆப் அப்படிங்கிறது வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா லான்ச் பண்ண ஒரு ஆப். ஓகேவா, ஸோ இந்த சான்சட் ஆப்போட என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மூலயமா வந்து முன்னாடி நடந்த செஷன்ஸ் இருக்கும்ல, அந்த 12th to 7th லோக்சபா செஷன்ஸ் எல்லாமே அது வழியாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்லிமெண்ட்ஸில் நடக்கக்கூடிய எல்லா நியூஸஸ் அண்ட் லைவ் டெலிகாஸ்ட் அண்ட் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் சென்ட்ரல் ஏஷியா சம்மிட் 2022. ஸோ சென்ட்ரல் ஏஷியா சம்மிட்டை ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் வித் 5 நேஷன்ஸ். ஸோ யாரோடனா கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்மெனிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தான். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து நடக்குது. இந்த ப்ரோக்ராமில் வந்து இவங்கெல்லாம் நெய்பரிங் கண்ட்ரீஸாக இருக்கிறப்ப அவங்க வந்து எந்த விதத்தில் வந்து ட்ரேட்லேயோ இல்லை செக்யூரிட்டிலேயோ எப்படி வந்து கண்ட்ரோலாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மிட் தான் இது. ஓகேவா, ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இதை ஹோஸ்ட் பண்ணுது வித் 5 countries. யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா டைஅப் வித் இஸ்ரேல். ஸோ இந்தியா டைஅப் வித் இஸ்ரேல் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து உருவாக்குறாங்க. வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 150 வில்லேஜஸை எடுத்து அதை நல்லாவே வந்து ஒரு நல்ல வில்லேஜ் ஆக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ யாரோடு சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ 12 ஸ்டேட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரீஸை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் இருக்க வில்லேஜஸை ஒரு வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே ஃபஸ்ட் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் won TX2 award 2022 since 2010. 2010லேருந்து டபுளிங் ஆஃப் டைகரை வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில். ஓகேவா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த டைகர் கன்சர்வேஷன் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2 அப்படிங்கிறது வந்து யாருக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியமங்கலமுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. 2010லேருந்து டைகர் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துட்டு அவார்ட் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.